Welcome to Explore Little Things channel. இந்த ராக்ஸ் குணா கேவ்ல இருக்கா போறேன்னு சொல்றாங்க. गाइस இப்போ நம்ம வந்துட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு வந்துட்டு வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். கொல்லி ஹில்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான இடம் இது. எல்லாருமே வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு முக்கியமா வருவாங்க. ஆனா வந்து வயசானவங்க குழந்தைங்களால வந்துட்டு இங்க இறங்கி ஏற முடியாது. ஏன்னா 1200 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. நம்ம போற வழியில நடுவில் வந்துட்டு ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க. அங்க மோர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை கிராஸ் பண்ணி போனோம்னா ரொம்ப ஸ்லோப்பா இறங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் கூட ரொம்ப நார்மலா இருக்காது. ஒன்னு ரொம்ப ஹைட்டா இருக்கும். நம்ம இறங்கும் போதே வந்துட்டு கால் ரொம்ப நம்மளுக்கு நடுங்குற மாதிரி தான் இருக்கும். गाइस நம்மள வந்து ட்ரிப்புன்னு கூட்டு வந்து கொஞ்சம் வேற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மரண பீதியில இருக்கும். இறங்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னும் நாங்க ஏறும்போது எப்படி ஏற போறோம்னு தெரியல. ஏறி வரவங்க எல்லாம் முடியாம உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. பார்க்க அழகா தான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. உங்களுக்கு பேக் சைடு காமிக்கிற பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா குமாரு? அப்படிதான் இருக்கு. தூரமா கொஞ்சம் சவுண்டு கேக்குது. அதை மோட்டிவேஷனா வச்சுக்கிட்டா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். காலெல்லாம் வந்துட்டு ஏதோ தோப்பு கரணம் போட்டா நடுங்குமே, இந்த மாதிரி நடுங்குது. இறங்குறதுக்கே ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஏறும்போது எப்படி ஏறமோ. ஐயோ கால் வலியில பயமுறுத்தாதமி. நடுங்குது காலெல்லாம். ஒரு மாதிரி நடுங்குது காலெல்லாம். கால்ல ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா பாத்துட்டோம் கைஸ். ஃபைனலி வந்து நம்ம இந்த ஃபால்ஸை பார்த்துட்டோம். காலெல்லாம் வந்து நடுங்குது, ஒரு மாதிரி டிக்லிஷ் ஆகுது. ஆனா இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுல சந்தோஷம் வருது. இங்க வரும்போதே சாரல் அடிக்குது, நல்லா இருக்கு. ஆனா காலுதான் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு, நடக்க முடியல. பயங்கரமா சாரல் அடிக்குது கைஸ். நாங்க இந்த இடத்துல வந்துட்டு நானும் ஷர்மியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வர வரைக்கும் நாங்க பேக் எல்லாம் பாத்துட்டு இருக்கலான்னு. இங்க நிக்கும் போது நாங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். ஏன்னா அந்த சாரல் வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வழியே கிடையாது. அவங்களே பாருங்க, வழியில போல பாறையா ஏறி தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அது எல்லாமே ரொம்ப வழுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு தான் வரணும். எனக்கு பயமாவே இருந்தது இவங்க வந்து பத்திரமா போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு. நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு நல்ல அந்த சவுண்டு சூப்பரா இருந்தது. நீங்க ஒரு முறை கேளுங்க. மெதுவாவா பயமா இருக்குடா. நல்லா இருந்துச்சா? பாத்து கேஷ் ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. பின்னாடி பொதுல விழுதாட்டி காது நிக்க முடியலங்க. ஐயோ, சொல்ல பாக்குறானுங்க. உயிர் பயம் வந்துச்சு.
கொஞ்ச நேரத்துல அலை அதிகமாயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, தண்ணி அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது முன்னைக்கு இப்போ. அதனால பயமா இருந்துச்சு, வந்துட்டா நல்லதுடான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் உஷாரு, எங்க பாத்து வேற மாதிரி அம்மா ட்ரெக்கிங் அப்படி இல்ல இப்படி இல்ல பார்க்கல போய் உட்காந்து வந்தேன் அடிச்சு பிடிச்சிட்டு கிளம்புது காலெல்லாம் பாருங்க அங்க ஒட்டுல நின்றுக்க நீ உயிரை கையில எடுத்து காமிச்சு திருப்பி வச்ச மாதிரி இருக்கு. கறந்தப்படா மறந்தேன். செம்ம வைப்பு. கொஞ்சம் பக்கத்துல போனா ரொம்ப தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணுலே அடிக்குது. எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாருங்க. தண்ணி ஸ்பீடா வருது இப்போ. தண்ணி அதிகமாயிடுச்சு. இப்ப அதிகமாயிடுச்சுல. கடைசியா நானும் ஷர்மியும் அங்க பக்கத்துல போனோம். பக்கத்துல போகும்போது எங்களால வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லா தண்ணியில நனைஞ்சிடுச்சு. இந்த பாறைய பயங்கரமா வழுக்குது. இது எப்பவும் இப்படிதான் இருக்கு. இதுல நடக்கிறது ரொம்ப டேஞ்சரா இருக்கு ஆக்சுவலி. ஆனா செம்ம அடங்க, கண்டிப்பா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். இறங்கி வரும்போது வந்துட்டோம், ஆனா இப்ப ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கைஸ், நான் என் லைஃப்ல பண்ணதுலயே ஒருத்தான ஒரு ட்ரெக்கிங்னா அது இப்போ வந்ததுதான். ஏறும்போது பேசும்போதுல கலைக்குது. நீங்க கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆகாய நீர்வீழ்ச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இங்க வரலன்னா நீங்க வர்றதே வேஸ்ட். நல்லா ஹைட்டான பாறை, கொஞ்சம் பயம்படுத்துற மாதிரி பிளேஸ்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம சேஃபா போயிட்டு சேஃபா வந்துட்டோம்னா இது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். போன் ஃபுல்லா தண்ணியில நனைச்சதுனால நான் பேசுறது சரியா கேட்கல. என் பாதி தூரம் நாங்க மேலே ஏறி வந்துட்டோம். முடியாம உட்காந்து வந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நிமிஷம் எங்க நெஞ்சடிச்சு செத்துருவோமோ அப்படின்ற பயம்லாம் வந்துருச்சு. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டே இருந்தது. நிறைய இடத்துல உட்காந்து வந்துட்டு இருந்தோம் நாங்க. காய்ஸ், இருக்கிறதுல ரொம்ப செங்குத்தான பாறை அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது நாங்கள் க்ராஸ் பண்ணிட்ட பின்னாடி அங்கே நம்மளுக்கு ஜூஸு மோர்லாம் வழியிலே கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த லெமன் ஜூஸ் குடித்த பின்னாடி ஓரளவுக்கு எனர்ஜி வந்திருக்கு. இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப செங்குத்தாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். காய்ஸ், ஃபைனலி நம்ம ரோடு ரீச் பண்ணிட்டோம். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. காய்ஸ், நாங்கள் ஃபால்ஸ்லேருந்து திரும்ப ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சின்னதாக ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம பழங்குடியினர் சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மலையில் விளைஞ்ச பொருள் மட்டும் இங்கே சேல் பண்ணுறாங்க போல். இது பியூர் தேனுங்களா? கொஞ்சம் கொடுங்க. இனிப்பாதான் இருக்கும். இருக்கும். 350.
அவங்கள்ட்ட ஒரு டைம் கேட்டு என்கிட்ட ஒரு டைம் கேட்டு. இல்ல பியூர் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரொம்ப அதிகமா நாவல் பழம், மலையில விளையிற நாவல் பழம். இது பெரிய ஆரஞ்சு மாதிரி பப்ளிக்காய் அண்ட் நாட்டங்காய். புளிக்கும். 100 கிராம் 80 ரூபாயும், 1/4 கிலோ 200 ரூபாய். கருப்பு கவுனி அரிசி, அது பிரவுன் ரைஸ், இது அது மாப்பிள சம்பா. இது எவ்வளோ? மாப்பிள சம்பா 140. ரெட் ரைஸ் 100 ரூபா. ரெட் ரைஸ் அங்கேயே கிடைக்குது. கருப்பு கவுனி ரொம்ப சொல்றீங்களே. ரேட்டுக்கு இங்க ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த சூப் தான். இந்த மூலிகை சூப் வந்துட்டு இந்த கிழங்கு வாங்கிட்டு போய் நம்ம சூப் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொடியா வைக்கிறாங்க, பொடி வாங்கிட்டு போய் நம்ம சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். வந்துட்டு நாங்கள் டின்னர் வந்து ஒரு ஃபயர் கேம்பை போட்டுட்டு முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபயர் கேம்ப் வந்து இவ்வளோ நேரம் ரெடி பண்ணி இப்போ தான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டின்னரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேயே நம்ம டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வேற ஒரு பிளான் இருக்குது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். காய்ஸ் பயங்கரமாக குளிருது. இந்த குளிருக்கு இந்த ஃபயர் கேம்ப் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கேயே வந்து நாங்கள் டின்னரும் சாப்பிட போகிறோம். அதுவும் நல்லா இருக்கும். அண்ட் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். ஆனால் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தெரியாது. அதனால வந்துட்டு நம்மளோட விளாக்ஸ் நான் இங்கேயோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய். இல்ல